ஹாய்ங்க, வெல்கம் டு காமாக்ஷி ஆன்டிக். நிறைய நாள் வீடியோ போடலையேன்னு எல்லா கஸ்டமர்ஸும் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் பொருளெல்லாம் கிடைக்கிறதுக்கும் லேட்டாச்சு. அதை ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கும் நேரம் இல்லாமல் போச்சு. அதனால தான் இப்போ போட்டிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு இந்த விளக்கு கேட்டிருந்தீங்க, ஆன்டிக் விளக்கு. அது கொஞ்சம் நிறைய வந்திருக்கு, போட்டிருக்கேன். வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. இதனுடைய அந்த நாப்பு திரி போடுற இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கெட்டியமாக இருக்கும். அது இத்தனை வருஷம் கழிச்சும் அதே நிலமையில் அழகாக வச்சுருக்காங்கன்றதே பெரிய விஷயந்தான். நிறைய பேர் ஷோக்காக கேட்குறீங்க, அந்த குங்குமச்சிமிழ் மாடல் கொடுங்க, குங்குமச்சிமிழ் மாடல் கொடுங்கன்னு. அது இந்த ஒன்று போட்டிருக்கேன். 3 இருக்குது, ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1250, 1250 ரூபா. ஷோக்கு தாங்க வைக்கிறாங்க நிறைய பேர், ஷோக்கு ஆசையாக வைக்கிறாங்க. இது ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே தான் இருக்குங்க. 3 இல்லை, 4 இன்ச்சுக்கு மேலேயே இருக்குது. 4.25 இன்ச் இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பழசு என்கிட்ட இருக்குன்றதே ஒரு சந்தோஷம் நமக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தவ சொம்புங்க, 1100, 1100 ரூபா. நல்ல வெங்கலங்க, பாலிஷ் பண்ணதும் கோல்டு மாதிரி இருக்குது. நிறைய பேர் எனக்கு பாலிஷ் பண்ணது தான் விரும்பாது, பழமை தெரியணுன்றதுக்காக கீழே விட்டு வச்சுருக்கேன். விரும்பி கேட்குறீங்க, அதனால தான் நான் அதை அழகாக பாலிஷ் பண்ணியே போட்டிருக்கேன். சிவனுங்க, ஒரு டெக்கோர் ஐட்டம். ஆனால் இது ரொம்ப பழசு, கலர் வித்தியாசமாக இருந்தது, பாலிஷ் பண்ணதான் அழகாயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு 7 இன்ச்சு கிட்ட இருக்குது. மாற்றா மாதிரி இருக்குது. பேக் சைடில் என்ட்ரன்ஸில் ஹாலில் நீங்கள் சொந்தக்காரங்கள்லாம் வந்து உட்காருவாங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கும்போது அது ஒரு கடவுளோட இதாகவும் இருக்கும், ஒரு அலங்கார பொருளாகவும் இருக்கும். அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை இது ஒரு வித்தியாசமான சொம்பு, பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம், இல்லை பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். இதோட ரேட்டு 1100 ரூபாங்க, 1100. இன்றைக்கி புது வெங்கலமே நிறைய விலை சொல்கிறாங்கங்க. இது எல்லாமே பழசு தாங்க, எதுவுமே புதுசு கிடையாது. இந்த இதில் கலரை வச்சு புதுசாக இருக்குமோன்னு நினைக்காதீங்க, பழசு தான் அது எல்லாமே. கரண்டிங்க, இந்த சட்னி எல்லாம் எடுப்போம் இல்லையா, நெய் எடுக்கலாம், சட்னி எடுக்கலாம், அதுக்குண்டான கரண்டி இது. இது 2 கரண்டி ஒன்றா தான் கொடுக்குறாங்க. ஒரு கரண்டியாக கொடுக்கும்போது பார்சல் கொஞ்சம் எனக்கும் வேலை ஜாஸ்தி ஆகுது, அதனால் 2 ஒன்றா சேர்த்து கொடுக்குறேன். இன்னொரு கரண்டி காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு கரண்டிங்க. முதல்ல காட்டினது நல்லா கனமாக இருக்குது, அளவு பார்த்துக்கோங்க. இது 2வது காட்டுறது பெருசாக இருக்குது, ஆனால் அவ்வளோ கனம் இல்லை. 2ம் சேர்த்து தான் கொடுக்குறேன். 1400. இந்த கரண்டிலாம் ரொம்ப ரேருங்க, எப்பயோ ஒன்று வரும். எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டுடுறேன். 1400 ரூபா, 2ம் சேர்த்து, 2 சேர்த்து 1400 ரூபா. அடுத்ததாக ஒரு நந்தி, அதாவது சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இதில் தண்ணியோ பாலோ ஊற்றிட்டு அதில் ஊற்றும்போது மெலீஸாக அழகாக வரும். அந்த மாதிரி உள்ள அமைப்பில் உள்ளது, பாலிஷ் பண்ணி தான் இருக்கும், காப்பரை. வேணுன்றவங்க கேளுங்க. இது என்ன அளவு அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு தண்ணி நான் இப்போவே சொல்கிறேனே, ஒரு 100 ml பிடிச்சா ஜாஸ்திங்க, அவ்வளோதான் அது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குங்க, சிவனுக்கு அபிஷேகத்துக்கு அழகாக பயன்படுத்தலாம். நல்லா 2 கொம்பு, மேலே பிடி இருக்குது, வால் எல்லாம் ரொம்ப அமைப்பாக இருக்குது. இதுக்கு தான் வரப்போகிறீங்க நீங்கள் நிறைய பேர். சின்னது போடுவேன் நான், கம்மல்லாம் போடுற மாதிரி. இது எனக்கு பெருசு கிடச்சிருக்குங்க. நல்லா ஒரு 3-4 செயின் போடலாம், 2 செட்டு கம்மல் போடலாம், நல்லா அழகாக இருக்குது. மோதிரங்கள்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஏன் நான் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது, நாங்கள் ப்ரைடலுக்கு போகும்போது
நாங்கள் அழகாக எவ்வளோ செலவு பண்ணுறோம், இது ஒன் டைம் பண்ணோன்னா ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகலாம், எல்லாம் வச்சு ஒரு துணியில் சுற்றி எடுத்துகிட்டு போகலாம் இல்லைங்களான்னு அவங்க சொன்ன ஐடியா தான். நான் இது குங்குமத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க பெரும்பாலும் நினச்சேன். நிறைய பேர் இதில் ஜுவல்லும் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. என்கிட்ட மோஸ்ட்லி அந்த மாதிரி பயன்பாடுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சொம்புங்க. சொம்புன்னா டைட் மூடி இல்லை, சும்மா மூடி தண்ணி வச்சு மூடுற மாதிரி வெண்கலம் தான். ஒரு மேலே வுட்டில் வந்துட்டு ஹேண்டில் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. வெயிட் ரொம்ப வெயிட் கிடையாது, நார்மல் வெயிட்டு தான். தண்ணி எடுத்து குடிக்கலாம் நீங்கள். நல்லா தெளிவாக இருக்குது, எந்த ஒரு இதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. நல்லா நீட்டாக இருக்குது, டபுள் வரம்பு இருக்குது வாயில். இந்த வுட்டும் மேலே ரோஸ் வுட்டு தான் வச்சுருக்காங்க. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு சொம்புங்க, ரொம்ப அழகான சொம்பு. தவளை மாடலில் பாட் மாடல்லே இருக்கும். தண்ணி குடிக்க பயன்படுத்தலாம், கலசம் வைக்கலாம், பூஜைக்கு ஏதாவது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கையும் உள்ளே போய் வாஷ் பண்ணுற மாதிரி நீட்டாக தான் இருக்குது. வேணுன்றவங்க கேளுங்க. இதோட ரேட்டு 2200ங்க, 2200 ரூபா. நல்லா அழகாக இருக்குங்க. இது இந்த கொட்ரான்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரும்பாலும் பூஜையில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதில் என்ன இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஈயம் பற்ற வைப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு புக் பண்ணுங்கள். டிசைன் நிறைய இருக்குது. அதில் ஒரு பல ஆண்டுகள் நான் வருஷம் சொல்ல விரும்பலை. இருக்கிற ஒரு 4 இன்ச்சுக்கு 5 இன்ச்சுங்க. இது இருக்கிற பொருள் இந்த கண்டிஷனில் கிடைக்கிறதே பெரிய விஷயந்தான். இதெல்லாம் ஆன்டிக்கில் எடுத்து வைக்கிறவங்க வச்சுருவாங்க. எனக்கு வர்றது நான் நிறுத்த முடியாமல் அதை போட்டுடுறேன் உங்களுக்கு நான். இது ஒன்று இந்த டிசைனில். அடுத்து இன்னொன்று இருக்குது. அந்த வாய் வரப்புக்கிட்ட அந்த கம்பி இல்லை, நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதனால தான் அந்த கம்பி இல்லை. ஆனால் இதனோட டிசைன் பார்த்திங்கன்னா அவ்வளோ வித்தியாசமாக, பனை ஓலையில் சின்ன சின்னதாக போட்டு பண்ணால் பின்னினா எப்படி இருக்குமோ அந்த வகையில் இருக்குது. ஒன்றில் மஞ்சள் வைக்கலாம், ஒன்றில் குங்குமம் வைக்கலாம். நான் அதுக்கு தான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதில் அந்த கம்பி மடக்கி இருக்குது, அதில் கம்பி மடக்கி இல்லை. டிசைன் இதில் ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் வேலைப்பாடு கூட முடஞ்ச மாதிரியே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. தனித்தனியாக வேணும்னாலும் கொடுப்பேன், ரெண்டும் ஒன்றா கேட்டிங்கன்னாலும் கொடுத்துருவோம். முதல்ல வாங்குகிறவங்க ரெண்டும் ஒன்றா கேட்டால் கொடுத்துடலாம். சரி கேளுங்க, உங்களுக்கு எப்படி கேட்குறீங்களோ கேளுங்க, தரேன் நான். இது ஒரு நல்ல ஒரு 8 இன்ச்சு உயரம் உள்ள ஒரு பொங்கப்பானை மாதிரிங்க, ஒரு வித்தியாசமான மாடலு, நல்ல வெயிட்டு. வேணுன்றவங்க கேளுங்க. இதனோட எடை அளவு எல்லாமே நான் உங்களுக்கு, எவ்வளோ கெப்பாசிட்டி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது இன்னொரு வித்தியாசமான பழைய விளக்குங்க. இதுவும் ஷோகேஸ் பீஸ் தான். இதோட ஹைட்டு பாருங்கள், ஒரு 7 இன்ச்சு 7.5 இன்ச்சு கிட்ட வருது. நாபு தாங்க ரொம்ப அழகாக இருக்குது. அதனோட திருகு பாருங்களேன், இதெல்லாம் கை வேலைப்பாடு தான். இதுவும் மிஷினில் செஞ்சது கிடையாது அந்த காலத்தில். இந்த கை வேலைப்பாடு எவ்வளோ திருத்தமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். செய்வன திருந்தச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவ்வளோ ஒழுக்கமாக பண்ணியிருக்காங்க. உள்ளே எண்ணெய் போட்டு திரி போட்டு இதை ஏற்றும்போது லைட்டே இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஷோகேஸில் வைக்கிறாங்க. பரவாயில்ல, அதையாவது நினைவுக்காக வைக்கிறாங்களே, சந்தோஷப்பட்டுக்கலாம். இது வேணுன்றவங்க கேளுங்க. அதோட ரேட்டு 1850ங்க, அந்த விளக்கோட ரேட்டு. உயரமான விளக்கு. இது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கரண்டி, அகப்பக்கரண்டி, நல்லா கனமாக இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. இதோட ரேட்டு 1450ங்க. பிரான்ஸு தான், ஹேண்ட்மேடு. காட்டுறேன் பாருங்கள், பின்னாடி தெரியுதுங்களா, அதை வார்ப்பில் ஊற்றிட்டு கையிலையே தட்டி 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 இந்த நிலைமைக்கு கொண்டு வருவாங்க. இதே கணம்தான் அங்கேயும் இருக்கும், அதை தட்டி கரண்டியாக கொண்டு வந்திருக்காங்க. அதோட ரேட்டு 1450. இது ஒரு கரண்டிங்க. இது சட்னி கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, நெய் கரண்டின்னு சொல்லுவாங்க, சட்னி கரண்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடைய பர்பஸ் தான். இதோட ரேட்டும் 800ங்க. எல்லாம் கிடைக்கலங்க கரண்டிங்க, எல்லாம் அவங்கவுங்க ஒவ்வொன்றும் மிளகாத்தூளில் அதில் இதில்னு போட்டு ஸ்டோர் பண்ணிட்டாங்க. இப்போ முந்தி மாதிரி கரண்டிங்க அதெல்லாம் கிடைக்கிறதில்ல. இது விளக்குங்க. இது ஒரு வித்தியாசமான விளக்கு, ரெண்டும் ஒரே மாதிரி கிடச்சிருக்கு. இதோட ஹைட்டை பார்த்துக்கோங்க.
ஒரு 5 to 5.5 இன்ச்சு இருக்குங்க. ரெண்டும் ஒன்றா இருக்குது. பிரான்ஸ் தான், கேரளா மாடலு. அழகாக இருக்குது. பாலிஷ் இது ரொம்ப பாலிஷ் இல்லை, கொஞ்சம் நார்மலாக இருக்குது. வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம் வாஷ் பண்ணிவிட்டு. இது ரெண்டும் இருக்குது. இந்த ரெண்டும் அழகாக இருக்குது. எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. இது ஒன்று காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ என்னென்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்தில் சுண்ணாம்பு டப்பான்னுவாங்க. இது எனக்கே திறக்க வரலைங்க. அது ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிது. இப்படி மேலே குப்பியை மட்டும் பிடிச்சி எடுத்தோன்னா வந்துடும். நகம் உடஞ்சிருச்சு எனக்கு. இல்லைன்னா அது இதில் போட்டு எடுப்பேன் நான். காட்டுறேன் பாருங்கள். இது சின்ன சின்ன கம்மல்ஸ், இதெல்லாம் கல்யாணத்துக்கெலாம் போகும்போது வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அழகாக இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால எனக்கு கிடச்சது போட்டிருக்கேன். இதோட ரேட்டு 1100. இது ஒரே மாதிரி தான் இருக்குது 2 பீஸும், ஆனால் ஒவ்வொன்றும் வித்தியாசம் இருக்குது. இது ரெண்டாவது. இது 1700. இதோட வெயிட்டே வேறுங்க. இது கனம், அது 1100ன்றது கொஞ்சம் கனம் கம்மியாக இருக்குது. ரெண்டும் ஒன்றா தாங்க தரேன், தனித்தனியாக தரலைங்க. ஏன் அது கொடுக்குறேன் அப்படின்றது விஷயம் என்னென்னா, வாங்கினவங்க அந்த பணத்துக்கு இது மதிப்பான்னு பார்க்கணும். அவங்க இதோட வெயிட் என்ன, அதோட வெயிட் என்ன பொண்ணை பார்த்தா தான் தெரியும். அதனால் அப்படி போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா குட்டிங்க, 1.5 இன்ச்சு அளவுக்கு ஒரு அகல் விளக்கு. அது அவ்வளோ அழகாக செஞ்சு அது வந்தப்போ பார்த்திங்கன்னா, என்ன இது இப்படி இருக்கேன்ன மாதிரி இருந்தது. இதுலேயே ஒன்று சின்னது, இன்னும் கொஞ்சம் பெருசு. ஒரு செட்டு சின்ன செட்டு, ஒரு செட்டு பெரிய செட்டு. 4ம் ஒன்றா தாங்க கொடுக்குறேன். இது போய் சின்ன சின்னதாக நான் கொடுக்க முடியாது இல்லையா. ரேட்டுன்றதுக்காக சொல்லலை, ரேட்டு வித்தியாசமான ரேட்டு தான். ஆனால் அந்த 2 பேக் பண்ணும்போது மிஸ் ஆகிடுச்சுன்னா அதனால தான். இந்த ஸ்டாண்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் இன்னொரு பாவை விளக்கை பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அது மேலே வச்சு காட்டுறேன், உங்களுக்கு ஸ்டாண்டையும் காட்டுறேன். இந்த விளக்கு பாருங்களேன், ரொம்ப பழசுங்க. ரொம்ப 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 பழசு. இந்த பக்கம் மரப்பாச்சி பொம்மை மாதிரி இருக்கா, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிளி இருக்கும் ஷோல்டரில். அவங்களோட ஆபரணங்கள் பாருங்கள். அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றலாம். இந்த கீழே மட்டும் எப்படி இருக்கோ அப்படியே தாங்க நான் அனுப்புவேன். ஏன்னா வேறு எதுவும். இது பாருங்கள், சடை பாருங்களேன், வெளில வச்சு அதுக்கப்புறம் அவ்வளோ நீண்டிருக்கு அவங்களோட ஜடை அழகு. ட்ரெஸ்ஸும் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இது மேலே வச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அவ்வளோ நீட்டாக இருக்குது பாவை விளக்கு. இது அந்த ஸ்டாண்டு வாங்கினீங்கன்னா ஒன்றா பயன்படுத்திக்கலாம். இந்த பாவை விளக்கோட ரேட்டு 2100ங்க. இந்த ஸ்டாண்டோட ரேட்டு 950ங்க. சின்னது தான், ஆனால் 950. அந்த விளக்கு கூட வைக்கலாம் அழகாக. நீங்கள் விளக்கும் சேர்த்து வாங்கினீங்கன்னா அந்த ஸ்டாண்டு மேலே 2 விளக்கு ஏற்றுனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நடுவில் பாவை விளக்கு வச்சுட்டு அந்த விளக்குலேயும் ஒரு திரி போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னொரு இதுங்க லேம்ப்பு விளக்கு. இதோட ரேட்டு 950, 950 ரூபா. ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு விலைங்க. என்ன வித்தியாசமாக இது கம்மியாக இருக்கேன்லாம் நினைக்காதுங்க. அது என்ன இதில் இருக்கோ அதனால் அந்த ரேட்டு கொடுக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து நாம் பார்க்குறது, நீங்கள் நிறைய பேர் என்ன கேட்டுகிட்டே இருப்பீங்க, ஒரு ஜுவல் பாக்ஸ், டிசைனரி ஜுவல் பாக்ஸு 800ங்க, 800 ரூபா. பிராஸ் தான் இது. வெயிட்லெஸ் தான், ரொம்ப வெயிட்டாகவும் இருக்காது, ஆனால் நல்லா மூடுது. எங்கேனா போனால் வந்தால் நம்ம இல்லை பீரோவிலே வைக்கும்போது லாக்கர்லலாம் ஒரு ஓரமாக ஒரு பொருளுங்க செதறாமல் அதில் போட்டு வைக்கலாம். காயின்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குங்க. அடுத்தது ஒரு உருளிங்க, பாயாச உருளி. இதோட ரேட்டு 2600ங்க. சைஸு பார்த்திங்கன்னா பெருசு, நல்ல 7 இன்ச்சுக்கு இருக்குது. பிரசாதம் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக சுவாமிக்கு பூஜைக்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை நல்ல கனமாக இருக்குங்க. அப்படியே யூஸ் பண்ணலாம் வாஷ் பண்ணிவிட்டு. அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது. வரப்பு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள்.
வெங்கலம் முன்ன மாதிரி கிடைக்கிறது இல்லைங்க. பித்தளையே 1800 1900 போடுறாங்க. வெங்கலம் எல்லாம் ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு அபிஷேக தட்டாக பயன்படுத்தலாம், பூஜை தட்டாக பயன்படுத்தலாம். நல்ல வெங்கலம், நல்ல அருமையான ஃபினிஷிங் உள்ளது. 3 பாதம் நல்லா நீட்டாக இருக்குது. 2400ங்க. நல்ல வெயிட் உள்ளது. 2400 2400. ஒவ்வொரு பொருளையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் புக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.